இப்போ நாளைக்கு லாஸ்ட் டைம் இருக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு எல்லாரும் தாராளமாக கட்டுறீங்க. நாளைய முடியும் பையனோட கட்டுற டேட்டு. அடுத்தது ஐவிக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு நாளைக்கு எவ்வளோ ஃபீஸை கட்டிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ளீஸா இப்போ சார் ஹரி 3ஆம் ஆண்டு பயிலும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவன். குடும்ப சூழ்நிலை காரணமாக எப்பொழுதும் ஒரு அமைதியான மாணவனாக இருந்து வருகிறான். நாளை கல்லூரி கட்டணம், கல்வி சுற்றுலா ஆகியவைக்காக பணம் கட்ட வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் பற்றிய ஒரு சிறு குறும்படம். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்கிறேன், எஃகு போன்ற உறுதியோடு என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்கள் அரசு மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதனால் எப்போவும் உங்கள் முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க. கடந்த மாநாட்டிலே நான் சொன்னேன், தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன். நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லுதாரணமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து அம்மா கடைக்கு போயிருக்கும் தெரியாதா? ஏன் சத்தம் பண்ணுறீங்க? நமக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சரி, ஃபீஸ் கட்டணுன்றது திடீர்னு சொன்னா எப்படிமா? நம்ம பேங்க் வச்சிருக்கோம், இல்ல பேங்க் வேலை செய்யுமா? சொல்லி அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னாடியே சொல்லிட்டேன். அம்மா எனக்கு சொல்லவே இல்லையாப்பா. நீ அம்மா சொன்ன எந்த ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, டெய்லி வரேன், டெய்லி நான் பாக்குறேன். நீ எந்த ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஏப்பா பசங்க ஐவி போறாங்க, ஐவி காசு. சரி, நீ ஐ போ, எங்கனாலும் போ, நாம கொஞ்சம் தடுக்கல. இப்ப நம்மகிட்ட பொருளாதாரத்துக்கு அந்த மாதிரி இருக்கணும்பா. கேட்கறப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? சரிப்பா, செய்வோம், இல்ல சொல்ல எப்ப செய்வீங்க? செய்யணும்பா, செய்வேன். நான் செய்ய மாட்டேன் சொல்றேன், யாருக்கு செய்வேன்? உங்களதான் செய்ய போறேன். நான் காலேஜும் போல ஐவி போல விடுங்க.
அம்மாட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க இதை பண்றீங்க, நான் என்ன பண்ணட்டும்? ஏம்மா, சூழ்நிலை புரிஞ்சுக்கப்பா. நான் உனக்கு இல்லைன்னு சொல்லல, புரியுதா? உங்களுக்கு செய்ய யாருக்கு செய்ய போறேன் நானு? நம்ம என்ன காசு நம்ம என்ன பேங்க்ல வச்சிருக்கோம்? நான் சம்பாதிச்சு தானே கொடுக்கணும். நான் ஒரு நாள் தானே சம்பாதிக்கிறேன். நான் ஒரு நாள் சம்பாதிச்சு எல்லாரையும் பார்க்கணும்னா என்ன செய்ய முடியும் சொல்லு? கடை வாடகை கட்டணும், வீடு வாடகை கட்டணும், எல்லாமே செய்யணும்ல. ஏதாவது பண்ணிட்டு போங்க, இனிமேட்டு நான் காலேஜும் போல எங்கேயும் போல. அரே இருடா, டேய் எங்கடா போற? இருடா, வாடா இங்க வாடா, சொல்றது கேளுடா, இங்க வாடா, இங்க வாடா, சொல்றது கேளுங்க வா. எடுக்க மாட்டான் அவன். ஏதோ காசு வேணா எங்க போறான்னு கேக்குறான். ஆடி எடுத்து நீ போன வாரம் சொன்னது கிட்டமா ஞாபகம் பண்ணுமா இல்லையாமா? அரே அரே ஏய், எந்திரா, மணி ஆயிடுச்சா? காலேஜ் போகலாமா? நீ கிளம்பு, நான் ரெடி பண்றேன், உனக்கு அமௌண்ட் ரெடி பண்றேன். காலேஜ் கிளம்பு, சரியா? ஓகே, கிளம்பு, காலேஜ் கிளம்பு. மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, அப்பா அம்மா கோச்சிக்காதப்பா, சரியா? சாப்பிடாம படுத்துட்டு உடம்பு என்ன ஆகுது? இறுக்கமும் தளர்வும் இளகும் பிளாஸ்டிக்கு மட்டுமல்ல, இயலாமையிலும் இருப்பிலும் இருக்கும் மனத்திற்கும் கூடத்தான். மனதை மணக்கும்படி வைத்திருக்க உதவுங்கள், மரணிக்கும்படி அல்ல.